ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ், அலை ஒளியல். இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம ஒரு 4-5 ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டோம்னா, கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக இது பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேவ் ஆப்டிக்ஸ். இந்த ரிவிஷன் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அலை ஒளியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த அலை ஒளியல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒளி என்பது ஒரு அலை, ஒளி என்பது ஒரு துகள் அப்படின்னு 2 வகையாக நினச்சாங்க. ஒளி என்பது ஒரு துகள், கற்றை அப்படின்னு நினச்சி கதிர் ஒளிகளை கொண்டு வந்தாங்க. ஒளி என்பது ஒரு அலை அப்படின்னு சொல்லி அலை ஒளிகளை கொண்டு வந்தாங்க. இது 2ஐயும் யூனிஃபை பண்ணி ஒற்றுமையாக்கி தான் இரட்டை பொருள் பண்பு அடுத்து நம்ம பார்க்க போகிற டியூவல் நேச்சர் இருக்கு இல்லையா, அது. அப்போது இந்த அலை ஒளிகளில் என்ன ப்ராப்பர்ட்டிஸு, ஒளிக்கான என்னென்ன நடைமுறைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷார்ட்டாக எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அலை ஒளிங்கிறப்ப அலை ஒளிகள் எப்படி உருவானது அப்படிங்கிற கொள்கைகள் 4 கொள்கைகள் இருக்குது. ஓகேங்களா? 4 விதமான சயின்டிஸ்ட்டு சொன்ன கொள்கைகள் இருக்குது. அதில் முதல்ல சொன்னது துகள் கொள்கை. துகள் கொள்கை யார் சொன்னாங்க அப்படின்னா டெஸ்கார்ட்ஸ், நியூட்டன். டெஸ்கார்ட்ஸ், நியூட்டன் அவங்க தான் துகளுக்கு சொன்னது. இந்த துகள்களின் படி ஒளி என்பது ஒரு துகள். நம்ம சொல்ல போனால் ஒளி என்பது மீட்சியுறும் துகள். மீட்சியுறும் துகள்னா என்ன? ரப்பர் மாதிரி மீட்சிடக்கூடிய ஒரு துகள், மிகச்சிறிய துகள். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் பட்டா எதிரொலிப்பு அடையும், அதே இடத்துல உட்கவரப்படும், அதே இடத்துல ஊடுருவி செல்லும் அப்படின்னு 3 வகையான பண்புகளை இது பெற்றிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க சொன்னதுலேயே மெயினான பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு நிறை அப்படிங்கிறது கிடையாது, ஆற்றலை பெற்றிருக்கும், உந்தத்தை பெற்றிருக்கும். இன்னொரு மெயினான பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க சொன்னதில் ஒரு மெயினான பாயிண்ட்டு அடர்குறை ஊடகம், அதாவது ரேர் மீடியத்தில் அடர்குறை ஊடகத்தில் அந்த ஒளித்துகள்னு சொல்லக்கூடிய கார்பஸ்குலார்னு சொல்லுவாங்க, ஒளித்துகள் இருக்கு இல்லையா, இந்த ஒளித்துகள் அடர்குறை ஊடகத்தில் என்ன சொல்லிட்டு வச்சுட்டாங்கன்னா மெதுவாக செல்லும்னு சொல்லிட்டாங்க. அடர்மிகு ஊடகத்தில் வேகமாக செல்லும் சொல்லிட்டாங்க. அடர்மிகு ஊடகத்தில் வேகமாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இவங்களோட டிராபேக். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், இது 2ஐயுமே ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு 1600 அந்த ரேஞ்சில் சொன்ன கொள்கை, இது ரொம்ப பழைய கொள்கை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொன்றா என்ன பண்ணுது அப்படின்னா கண்டுபிடிக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் முனைவாக்கல்னு சொல்லக்கூடிய போலரைசேஷனு, குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லக்கூடிய இன்டர்ஃபரன்ஸு, விளிம்புன்னு சொல்லக்கூடிய டைஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இது 3 என்ன பண்ண முடியலன்னா இதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ புதிய அலைக்கொள்கையை யார் கொண்டு வர்றாருன்னா, அலைக்கொள்கையை யார் கொண்டு வர்றாருன்னா ஹைஜன்ஸ் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? இது அதனுடைய குறைபாடுகள். அடுத்த அலைக்கொள்கை அலைக்கொள்கை இந்த அலைக்கொள்கை யாரா சொல்லப்படுகிறாருன்னா ஹைஜன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அலைக்கொள்கையின்படி இப்போ என்ன சொல்றாருன்னா ஹைஜன்ஸ் அலைக்கொள்கையின்படி ஒளி என்பது ஒரு இயந்திர அலை, மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திர அலை. ஏன் இயந்திர அலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இயந்திர அலை எங்க மட்டும் தான் பரவும் அப்படின்னா ஊடகத்தில் மட்டுமே பரவும். இயந்திர அலை என்ன பண்ணுவோம்னா ஊடகத்தில் மட்டுமே பரவும். அதுக்கப்புறம் அப்போ ஊடகத்தில் மட்டுமே பரவுனா ஒளி என்ன பண்ணுது, இங்கே பரவிட்டு இருக்கு. அப்போ நம்மளை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னா ஈதர் ஊடகம் இருக்கு அப்படின்னு யார் நம்பினா அப்படின்னா ஹைஜன்ஸ் நம்பினார். நம்மளை சுற்றி ஈதர்ங்கிற ஒரு ஊடகம் இருக்குது அப்படின்னு யார் நம்பினார்னா ஹைஜன்ஸ் நம்பினார். ஈதர் ஊடகம்.
ஓகேங்களா. அப்போ இருக்குங்கிறத நம்பினாரு. அப்போ இவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகலை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடிஞ்சது. ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகலை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடிஞ்சது. ஆனால் இவரால் என்ன சொல்ல முடியல அப்படின்னா குறுக்கீட்டு விளைவு, தன விளைவு இதை சொல்ல முடியல. ஓகேங்களா. அப்போ இதுதான் ஹைஜென்ஸ் குறைபாடுகளோட ஹைஜென்ஸ் கொள்கை. இதுதான் இயந்திர அலை, உலகத்தில் மட்டுமே பரவக்கூடிய ஒரு இயந்திர அலை தான் யார் அப்படின்னா லைட் அப்படிங்கிறத சொன்னார். நம்மளை சுற்றி ஈதர் அப்படிங்கிற ஊடகம் இருக்குது அப்படின்னு அவர் நம்பினார். அப்போ ஈதர்ங்கிறது விஷத்தன்மை வாய்ந்தது. ஓகேங்களா. அது இருந்தால் மனிதர்களுக்கே பேராபத்து அப்படிங்கிறதுனால இதுவுமே ஊதர் ஊடகம் இருக்குது அப்படிங்கிறதுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல் விதியில் அது என்ன பண்ணுச்சுன்னா இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணாருன்னா ப்ரூவ் பண்ணார். ஆனால் இவரால் என்ன பண்ண முடியல குறுக்கீட்டு விளைவு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல அப்படின்னா தலைவிளைவு இதெல்லாம் இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா. அப்போ இந்த கொள்கைக்கு என்ன பண்ணுறதுன்னா ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகல, சில கொள்கையை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, சில கொள்கையை ஏற்றுக்கொள்ள கூடிய வகையில் இல்லை. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மின்காந்த அலைவு கொள்கை மேக்ஸ்வெல் சொன்னது. மின்காந்த அலை கொள்கை யார் சொல்கிறாருன்னா மேக்ஸ்வெல். அப்போ மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒளி என்பது என்ன சொல்றாருன்னா ஒரு மின்காந்த அலைன்னு சொல்றாரு. ஒளி என்பது ஒரு மின்காந்த அலை. அப்ப மின்காந்த அலைனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது பரவுவதற்கு ஊடகம் தேவை கிடையாது. நம்ம சொல்ல போனா இது ஒரு குறுக்கலைங்கிறார். ஹைஜென்ஸ் என்ன சொன்னார்னா இயந்திர நெட்டலை அப்படின்னு சொல்லலாம். லாங்கிடியூடல் வேவ்ஸ், இயந்திர நெட்டலை, இயந்திர அலைன்னு போட்டிருப்பேன். மெக்கானிக்கல் வேவ்ஸ், இயந்திர நெட்டலை, லாங்கிடியூடல் வேவ்ஸ். அப்ப இது என்ன சொல்றாரு குறுக்கலைன்னு சொல்றாரு. இயந்திர அலைக்கும் நெட்டலைக்கும் குறுக்கலைக்கும் என்ன வித்தியாசம்னா நெட்டலை அப்படின்னா துகள்களுடைய இயக்கமும் ஒளி பரவும் திசையும் ஒன்றுக்கொன்று இணையா இருந்தது அப்படின்னா அது நெட்டலை. துகள் பரவும் திசையும் துகளின் அலைவுகளும் ஒளி பரவும் திசையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருந்துச்சுன்னா அது குறுக்கலை. ஓகேங்களா. அப்போ குறுக்கலைகளுக்கு ஊடகம் தேவையில்லை. அப்போ குறுக்கலை பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. மின்புலமும் காந்தப்புலமும் இணைந்து தான் ஒளியை கொடுக்குது அப்படின்னு யார் சொன்னார்னா மேக்ஸ்வெல் சொன்னார். அப்போ மேக்ஸ்வெல் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சார். எது ரிஃப்ளெக்ஷனு, ரிஃப்ராக்ஷனு, இன்டர்ஃபரன்ஸு, டைஃப்ராக்ஷனு, போலரைசேஷன், இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணார்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சார். ஆனால் ரெண்டு விஷயம், ரெண்டு எஃபெக்ட், ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு மேக்ஸ்வெல் அலைகொள்கைக்கு எதிராக வந்தது. என்னென்ன அப்படின்னா ஒன்று ஒளிமின் விளைவு, இன்னொன்று காம்ப்டன் விளைவு. இது ரெண்டும் மேக்ஸ்வெலோட கண்டுபிடிப்புக்கு எதிராக இருந்தது. ஓகேங்களா. அதாவது இது ரெண்டும் என்ன சொன்னது அப்படின்னா ஒளி என்பது ஒரு துகள் அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா. அப்போ இதுதான் என்னது அப்படின்னா மின்காந்த அலைகொள்கை மேக்ஸ்வெல் சொல்லப்பட்டது. இதோட ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படின்னா ஒளிமின் விளைவும் காம்ப்டன் விளைவும் ஒளியை துகள்னு சொல்லிச்சு. அதுக்கான காரணத்தை வரல என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் குவாண்டம் கொள்கை. குவாண்டம் கொள்கை யார் சொன்னது அப்படின்னா ஐன்ஸ்டீன் சொன்னார். குவாண்டம் கொள்கை ஐன்ஸ்டீன் சொல்றாரு. சரி, ஓகே. என்ன சொல்றாருன்னா இப்போ குவாண்டம் கொள்கை ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா ஒளிங்கிறது ஒரு ஆற்றல் சிப்பம்னு சொல்றாரு. ஒளி என்பது ஒரு ஆற்றல் சிப்பம். ஆற்றல் சிப்பம்னா எனர்ஜி பாக்கெட். அப்போ ஒரு எனர்ஜி பாக்கெட்ல எவ்வளவு ஆற்றல் இருக்கும் அப்படின்னா hν ஆற்றல் இருக்கும். ஒரு ஆற்றல் சிப்பத்தில் எவ்வளோ இருக்கும் ஆற்றல், hν ஆற்றல் இருக்கும். அப்போ hν ஆற்றல் பெற்றக்கூடிய ஆற்றல் சிப்பத்துக்கு அவர் பேர் வைக்கிறாரு. அந்த பேரை தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபோட்டான்னு சொல்றாரு. இந்த ஃபோட்டான் பேர் ஆற்றல் சிப்பம். ஓகேங்களா. அப்போ ஃபோட்டான்ங்கிறது துகள். அதே நேரத்தில் பரவும் போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா அலையா இருக்கும். அப்போ என்ன சொல்றாருன்னா இது ஒரு பொருள் மேலே போய் மோதுனுச்சு அப்படின்னா துகளா மோதும்.
பரவுனுச்சு அப்படின்னா என்ன பரவும்? அலையா பரவும் அப்படின்னு ரெட்டை பண்பு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ ஒளியோட ரெட்டை பண்பை இவர் என்ன சொல்கிறாருன்னா சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஹச்நியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பலருடைய ஆட்டம். ஓகேங்களா? இதில் ஹச் அப்படிங்கிறது பிளாங்க் மாதிரி அதோட வேல்யூ எவ்வளோன்னா 6.626 × 10⁻³ -34 J/s அப்படிங்கிறது பிளாங்க் மாதிரி. ஓகேங்களா? இதான் 4 கொள்கைகள் இருக்குது. இதுலேருந்து ஃபைனலாக என்ன தெரிய வருது அப்படின்னா ஒளி என்பது துகள் பண்பை பெற்றிருக்கு, அலைப்பண்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோம். அலைமுகப்பு, ஹைஜன்ஸ் தத்துவம், அதை பார்ப்போம். அலைமுகப்பு அலைமுகப்பு அப்படின்னா அது ஒரு கதை இருக்குது. என்ன கதை இருக்குன்னா ஒரு குடம் இருக்குது, ஏதோ ஒரு மீடியம், ஒரு ஊடகம் இருக்குது. நீர் ஊடகமாக இருக்கலாம், காற்று ஊடகமாக இருக்கலாம். ஒரு நீர் ஊடகத்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த நீர் ஊடகத்தில் ஒரு கல்லை போடுறேன். அப்போ இதான் நீர் ஊடகம்னு வச்சுக்கோம். இதில் ஒரு கல் போடுறேன். கல் போடுறேன் என்ன ஆகும்? அலை இப்படி உருவாகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த அலை வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பின் அலைகள் வந்து மறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின் அலைகள் மறைஞ்சிக்கிட்டே வரும், அலை வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சோர்ஸை நம்ம போடும்போது, ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம உருவாக்கும் போது, ஒரு கல்லை நம்ம போடும்பொழுது ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம உருவாக்கும் பொழுது அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லா திசைகள்லையும் சமமாக பரவுது. ஓகேங்களா? எல்லா திசைகள்லையும் சமமாக பரவுது. என்ன சொல்லப்போனா அது பரவும் போது அதில் உள்ள எல்லா துகள்களும் என்ன பண்ணுதுன்னா ஒரே மாதிரி ஒரே கட்டத்தில் அதிர்வடையுது. ஓகேங்களா? அப்போ அந்த ஒரே கட்டத்தில் அதிர்வடையக்கூடிய புள்ளிகளை நம்ம இணைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அலைமுகப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நாங்கள் எவ்வளோ கண்டு போடுறோம்னா இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த எல்லா புள்ளிகளும் ஒரே கட்டத்தில் அதிர்வடையுது. அப்போ ஒரே கட்டத்தில் அதிர்வடையுதுன்னா அங்கே என்ன அது? அதை இணைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அலைமுகப்பு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா அலைமுகப்புனா ஒரே கட்டத்தில் ஒரே ஃபேஸ், சேம் ஃபேஸ் அதிர்வடையும் புள்ளிகளை, ஒரே கட்டத்தில் அதிர்வடையும் புள்ளிகளை இணைக்கும் இணைப்பு கோடு தான் அலைமுகப்பு. அலைமுகப்பு. இப்போ நம்ம குளத்தில் கல்லை பட்டோடனே அந்த கல் உருவாக்குற அலை எப்படி இருக்கும்னா நமக்கு பார்த்தாலே தெரியும், வட்ட வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம என்ன சொல்லணும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வட்ட வளையங்கள். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா கோள அலைமுகப்பு, ஸ்பெரிக்கல்னு கூட சொல்லலாம். அப்போ புள்ளி ஒளி மூலம்னா பாயிண்ட் சோர்ஸ் சொல்லக்கூடியது. நம்ம போடுற கல் கூட ஒரு பாயிண்ட் சோர்ஸ் தான். அது எதை உருவாக்கும்னா இது என்ன உருவாக்கு? கோள வடிவத்தை உருவாக்கு, கோளக அலைமுகப்பு. இதுவே இந்த அலை போய்கிட்டே இருக்கு, ஒரு இடம் நமக்கு எப்படி ஆகும்? பிளேன் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ முடிவிலா தொலைவில் உள்ள ஒரு ஒளிமூலை எதை உருவாக்கும் அப்படின்னா சமதள அலைமுகப்பை உருவாக்கும். முடிவிலா தொலைவு அப்படின்னா முடிவிலா தொலைவில் ஒளிமூலம் நமக்கு என்ன அலைமுகப்பு கிடைக்கும்? சமதள அலைமுகம். அதுக்கப்புறம் நமக்கு ஒளி மூலமே எப்படி இருக்கு? இப்போ டியூப்லைட் மாதிரி இருக்கு. டியூப்லைட் மாதிரி இருக்கு. அப்போ டியூப்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் எப்படி அறியும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஒரே மாதிரி பிரைட்டாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீள் ஒளி மூலம் நீர் ஒளி மூலம் அப்படின்னா நமக்கு என்ன அலைமுகப்பு அப்படின்னா உருளை வடிவ அலைமுகப்பு. ரைட்டா? அப்போ 3 வகையான அலைமுகப்புனா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதில் நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஒரு இதில் 2 புள்ளிகளுக்கு இடையேயான ஒரு அலைமுகப்பில் 2 புள்ளிகளுக்கு இடையேயான கட்ட வேறுபாடுன்னு கேட்பாங்க. ஒரு அலைமுகப்பில் 2 புள்ளிகளுக்கு இடையேயான கட்ட வேறுபாடு 0 டிகிரி. இது நம்ம கொஸ்டின் ஆகும். ஓகேங்களா? இதை அலைமுகப்பு ஃபாலோ பண்ணிங்க. நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு ஹைஜன்ஸ் தத்துவம் பார்க்கலாம்.
ஹைஜன்ஸ் தத்துவம். இப்போ நான் ஒரு டயக்ராம் போடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்னு எழுதுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புள்ளி ஒளிமூலத்தை அந்த மீடியத்தில் ஊடகத்தில் போடுறேன். குளத்தில் கூட நம்ம வச்சுக்கணும். அப்போ ஊடகத்தில் போடுறேன், ரைட்டா? அப்போ இது வந்து ஒரு புள்ளி ஒளிமூலம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோளாக அலைமுகப்பை உருவாக்கிடுச்சு. அப்போ கோளை அலைமுகப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் என்ன பண்ணுவோம், ஒரே கடத்தில் அதிர்வடையும். அதே நேரத்தில் எல்லா புள்ளிகளும் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கென்று ஒரு அலைமுகப்பை உருவாக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு புள்ளி ஒளி மூலமாக செயல்படும். அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணோம்னா தனக்கென்று என்ன பண்ணோம்னா ஒரு அலைமுகப்பை உருவாக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டாம் நிலை அலைமுகப்புகள்னு சொல்லணும், இல்லை இரண்டாம் நிலை அலைக்குட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறதுனா இரண்டாம் நிலை அலைக்குட்டிகள் உருவாகும். இதோட இணைக்கோடுனா இதோட தொடுகோடு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு புதிய அலைமுகப்பான அடுத்த அலைமுகப்பை கொடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோலம் உருவாயிடுச்சுன்னா அடுத்த கோலம் உருவாகணும். அப்படி தானே? அடுத்த கோலம் உருவாயிடுச்சு. அப்போ இதோட இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த கோலத்தை உருவாக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா புள்ளி ஒளிமூலம் என்ன பண்ணும் அப்படின்னா புள்ளி ஒளிமூலம் ஒரு அலைமுகப்பை உருவாக்கும். புள்ளின்னு இங்கே போடுறேன், எந்த ஒளிமூலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒளிமூலம் ஒரு அலைமுகப்பை உருவாக்கும். புள்ளி ஒளிமூலம் மட்டும் இல்லை, எதை வேணால் எடுத்துக்கலாம். முடிவில்லா தொலைவுன்னு எடுத்துக்கலாம், இல்லை நீட்சி தொலைவையும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புள்ளி ஒளிமூலம் அலைமுகப்பை உருவாக்கும். இந்த அலைமுகப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் என்ன பண்ணும் அப்படின்னா அலைமுகப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் என்ன பண்ணும் அப்படின்னா அலைமுகப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் ரெண்டாம் நிலை அலைக்குட்டிகளை உருவாக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுமா? இரண்டாம் நிலைனா யாரும் சின்ன சின்னமாக இருக்குல்ல, ரவுண்ட் ஆகுது. இரண்டாம் நிலை அலைக்குட்டிகளை உருவாக்கும். அதை இணைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா புதிய அலைமுகப்பு கிடைக்கும். இணைக்கும் போது புதிய அலைமுகப்பு கிடைக்கும். அதை இணைக்கும் போது புதிய அலைமுகப்பு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ அந்த அலைமுகப்பு என்ன வேகத்தில் போகும் அப்படின்னா அலை என்ன வேகத்தில் போதோ அதே வேகத்தில் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ சாதாரண வேகத்தில் மூவ் ஆகும். ஓகேங்களா? இதோட டிராபேக் என்ன அப்படின்னா ஹைஜன்ஸ் தத்துவத்தோட டிராபேக் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா குறைபாடு அப்படி என்னன்னா பின்னலை சொன்னால் பேக் வேவ்னு சொல்லுவோம். ஏதாவது நான் மறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொன்னேன், அது பின்னலை மறைவதற்கான காரணம் சொல்லப்படவில்லை. பின்னலை மறைவதற்கான காரணம் சொல்லப்படவில்லை. பின்னலை வர்றதுக்கான காரணத்தை அவர் என்ன பண்ணல, சொல்ல கிடையாது. இதுதான் ஹைஜன்ஸ் தத்துவம், அதோடைய குறைபாடு. ஓகேங்களா? ஷார்ட்டாக வச்சுக்கங்க, எழுதிக்கங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் போகணும். அது நம்ம போகிறது முக்கியமான டாபிக் குறுக்கிட்டு விடுது. ரைட், இது பார்த்துக்குங்க. ஈஸியாக ஒரு ஃபார்முலா வச்சு எல்லா வேவ்ஸுமே நம்ம போட்டு காமிக்கிறோம். ஒரே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் A = இங்கே இருந்து எழுதுறேன், ஏன்னா இந்த ஃபார்முலா விட்டு எழுதிட்டு பாருங்க. ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் A = √A1² சின்ன ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் A2² ப்ளஸ் 2A1 A2 cos φ. இது ரெண்டும் தனித்தனி ஆம்ப்ளிடியூட், இண்டிவிஜுவல். இது மொத்தம் டோட்டல். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னென்ன தெரியணும்னா ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னு தெரியணும், இன்டென்சிட்டினா என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? நான் அதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஒரு வேவ் இருக்குது அப்படின்னா இது ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி இது ஆம்ப்ளிடியூட். என்ன, இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ, அதான் வித்தியாசம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா பெரும பகுதின்னு அர்த்தம், பெரிய பகுதி. அப்படின்னா பெருமம் இதுக்கு மேலே அதிகரிக்காது, குறையலாம். ஓகேங்களா? கடைசி அதிகரிக்கும், ப்ளஸில் இது மைனஸ். அப்போ இதுதான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம். செறிவு அப்படிங்கிறது இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டி என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கூட சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
நம்ம கொஸ்டின் பார்ப்போம். சரி, ஓகே. குறுக்கீட்டு விளைவு எப்போது நடைபெறும்? ஓகேங்களா, 2 அலைகள் சேரும் பொழுது நடைபெறும். 2 அலைகள் எப்படி சேரலாம்? 2 அலைகள் 2 வழிகளில் சேரலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 அலைகள் சேரப்போகுது அப்படிங்கிறது தெரிய போகுது. குறுக்கீட்டு விளைவுனா 2 அலைகள் சேரப்போகுது. அப்போ 2 அலைகள் சேரும்பொழுது நமக்கு 2 கிடைக்கும். ஒன்று பிரைட் கிடைக்கலாம், இன்னொன்று டார்க் கிடைக்கலாம். ஓகேங்களா, பிரைட்னா என்ன அர்த்தம்னா பெருமும் பொலிவுன்னு சொல்லுவாங்க. பொலிவு பிரைட் கிடைக்கலாம். ஓகேங்களா, பிரைட்னா என்ன இங்கே இருக்கும் ரைட்டா. இதே மாதிரி ஒரு பிரஸ்ட்டும் ஒரு ட்ரப்பும் சேர்றது, ஒரு பிரஸ்ட்டும் இன்னொரு பிரஸ்ட்டும் சேர்றது. அப்போ இதோட அளவு நமக்கு எப்படி இருக்கும்? அதிகரிச்சிருச்சு. ஓகேவா. இன்னொன்று சிறுமம்னு சொல்லுவோம். சிறுமம் என்ன சொல்லுவோம்னா கருமைன்னு சொல்லுவோம். அங்கே என்ன பண்ணோம்னா ஒரு முகடும் ஒரு அகடும் சேரும். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு கிரஸ்ட்டும் இன்னொரு கிரஸ்ட்டும் சேர்ந்துருக்கு, ஒரு ட்ரஃப்பும் இன்னொரு ட்ரஃப்பும் சேர்ந்துருக்கு, பெருசாகிடுச்சு. இங்கே ஒரு கிரஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும் சேர்ந்துருக்கு, ஒரு கிரஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும் சேர்ந்துருக்கு, 0 ஆயிடுச்சு. எப்படின்னா இது +5, இது -5. இங்கே அப்படி கிடையாது, இது +5, இது +3. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே +8. புரியுது என்ன சொல்லுவாருன்னு? அப்போ நமக்கு சிரமமாயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு. ஆக்கு குறுக்கீட்டு விளைவு நடந்துச்சுன்னா அங்கே நமக்கு பெருமும் கிடைக்கும். இங்கே நடந்திருக்கு அப்படின்னா அழிவு குறுக்கீட்டு விளைவு. அழிவு குறுக்கீட்டு விளைவு நடந்துச்சுன்னா அங்கே சிறுமும் கிடைக்கும். அப்போ ஆக்கு குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு. உங்களுக்கு என்னென்னு புரியுதா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பாதை வேறுபாட்டில் போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா எதுக்கு இருக்குன்னா நான் சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன். ஆக்கு குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு காரணம் இருக்குது, நடந்து போகிறேன். ஆக்கு குறுக்கீட்டு விளைவுனா பெருமும் கிடச்சுன்னா அது ஆக்கு குறுக்கீட்டு விளைவு, சிறுமும் கிடச்சுன்னா அது அழிவு குறுக்கீட்டு விளைவு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாதை வேறுபாடு பார்ப்போம். பாதை வேறுபாடு பாதை வேறுபாடு ரைட்டா. இப்போ இங்க இருக்கு எப்படி இருக்கு? இது வந்து S1, இது S2, P அப்படிங்கிற சந்திக்குது. S1னா என்ன சார் அப்படின்னா சோர்ஸ் 1, ஒளி மூலம் 1. S2 அப்படிங்கிறது என்னன்னா ஒளி மூலம் 2. அப்போ ரெண்டுலேருந்து வேவ்ஸ் போய் P மீட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நான் வேவ் லென்த்தில் தான் இதை மெஷர் பண்ண முடியும். வேவ் லென்த்தில் என்ன, ஒரு இடத்துல ஆரம்பித்து அந்த அலை முடிகிற இடத்துல இது வந்து 1 லாம்டா. அப்போ 1 லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டா, 3 லாம்டான்னு வச்சுக்கோங்க. இதோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 3 லாம்டா. இது 1, 2, 3, 4, 5 லாம்டா. ஓகேங்களா, அப்போ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாதை வேறுபாடு அப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ பாதை வேறுபாடுனா பாதை வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. S2P மைனஸ் S1P. அப்போ S2P என்ன இருக்குது? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 லாம்டா. 5 லாம்டா மைனஸ் S1P. S1P என்ன இருக்குதா? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 லாம்டா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கட்ட வேறுபாடு முடியும். ஏன்னா பாதை வேறுபாடு இருந்தால் கட்ட வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, கட்ட வேறுபாடுனா என்ன சார் அப்படின்னா ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் இடையான தீட்டா டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அப்போ கட்ட வேறுபாடு, கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அப்போ கட்ட வேறுபாடுக்கு என்ன ஃபார்முலானா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு பாதை வேறுபாடு. அப்போ கட்ட வேறுபாடு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
2π/λ இன்ட்டு பாதை வேறுபாடு பதில் என்ன வச்சுக்கோங்க 2λ கேன்சல் பண்ணுறோம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கட்ட வேறுபாடு நமக்கு என்ன வரும்னா 4π ஆன்சர் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு வேவுடைய பாதை வேறுபாடு 2λ, இந்த ரெண்டு வேவுடைய கட்ட வேறுபாடு 4π. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ஆக்க குறுக்கீட்டு விளைவு அலை குறுக்கீட்டு விளைவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஈஸியாக ஃபார்முலா போட்டோம்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவுடைய பாதை வேறுபாடு ஆக்க குறுக்கீட்டு விளைவுன்னு வச்சுக்கோவேன். இந்த ஆக்க குறுக்கீட்டு விளைவுடைய பாதை வேறுபாடு எதுக்கு கூட இருக்கும்னா பாதை வேறுபாடு n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். 2λ 3λ 4λ 2λ 4λ 6λ 8λ அப்படி வரும். அழிவு குறுக்கீட்டு விளைவு அப்படின்னா அழிவு குறுக்கீட்டு விளைவுடைய அழிவு குறுக்கீட்டு பாதை வேறுபாடு நமக்கு எப்படி வரும்னா n+1/2 λ இல்லை n-1/2 λ எது போட்டாலும் கரெக்டாக ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஆக்க குறுக்கீட்டோட பாதை வேறுபாடு, இது அழிவு குறுக்கீட்டோட பாதை வேறுபாடு 3λ 5λ 6λ. ஓகேங்களா? இப்போ மைனஸ் போட்டாலும் அதுதான் வரும் 2n-1. ஆமாம், அதே ஃபார்முலா வரும். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா பாதை வேறுபாடு கட்ட வேறுபாடு. அடுத்து இதன் மூலமாக எப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறது ஆக்க குறுக்கீட்டு அடித்தா அழிவு குறுக்கீட்டு அடித்தா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இது ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கு, இது அழிவு குறுக்கீட்டு விளைவு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம், பெருமம்னு சொல்லுவோம். அழிவு குறுக்கீட்டு விளைவு நம்ம என்ன சொல்லுவோம், சிறுமம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, பெருமம்ங்கிறப்ப மேக்சிமம் காஸ் பை எப்போ மேக்சிமம், அதாவது பையோட வேல்யூ எப்போ மேக்சிமம், காஸ் 0 டிகிரியில் மேக்சிமம். ஓகேங்களா? அப்போ பையோட வேல்யூ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 0 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 0, அதுக்கப்புறம் 2π 4π 6π இப்படி வரும். அழிவு குறுக்கீடு அப்படின்னா சிறுமம் எப்போ சிறுமம் காஸ் பை பையில் சிறுமம் 180 சிறுமம் 180 தான் மைனஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ பையோட வேல்யூ என்ன வரணும்னா π 3π 5π 7π இப்படி வரும். நான் இப்போ இதில் கொண்ட 0 டிகிரியையும் இதில் கொண்டா பையையும் அப்ளை பண்ண போகிறேன். 0 டிகிரி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். a √a1² + a2² + 2a1a2 cos 0 டிகிரி. cos 0 பெருமம் 1 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ 1. அப்போ a √a1² + a2² + 2a1a2. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா a² + b² + 2ab அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா √a1 + a2² அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகுது. அப்போ a பெருமம் நமக்கு என்ன எழுதுறோம்னா மேக்சிமம் a1 + a2. அப்போ நம்ம பெரும செறிவு கண்டுபிடிக்கணும்னா செறிவு = I directly proportional to a². அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நம்ம ஐக்கு ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ I = இதோட ஸ்கொயர் யார், a1 + a2 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான இது. அப்போ ஆக்க குறுக்கீட்டு விளைவில் a பெருமம் என்ன அப்படின்னா a1 + a2 தான் மட்டும் தான் வரும். செறிவு என்ன அப்படின்னா I = a1 + a2 தான் ஹோல் ஸ்கொயர். அடுத்து அழிவு குறுக்கீட்டு விளைவுக்கு போடுறோம். எப்படி பண்ணலாம்? a √a1² + a2² + 2a1a2 cos π. cos π னா 180. cos 180 வேல்யூ என்ன, -1. அப்போ a √a1² + a2² - 2a1a2. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது என்ன ஃபார்முலா இருக்குது, a² + b² - 2ab ஃபார்முலா இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், a - b² ஃபார்முலா எழுதலாம். அப்போ a √a1 - a2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. a சிறுமம் = a1 - a2. ஐ கண்டுபிடிச்சோம்னா செறிவு I சிறுமம் = a1 - a2 தான் ஹோல் ஸ்கொயர்.
ஏன்னா ஏ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஐ. ரைட்டா? தரவாக பார்த்துக்குங்க, ஈஸியாக தான். இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா, ஒருவேளை இந்த ஏ1 ஏ2வும் சேமாக இருந்தால் எப்படி வரும், அதாவது வீச்சு சமமாக இருந்தால் இந்த செறிவு எப்படி வரும்னு கேட்பாங்க. பெருமச்செறிவு, சிறுமச்செறிவு. ஓகேங்களா? அதை பார்க்கலாம். வீச்சு சமம். வீச்சுனா யாரும் கிடையாது, ஆம்பிளிட்யூட். வீச்சு சமமாக இருந்தால் என்ன பண்றது, அதாவது A1 is equal to A2 is equal to A. பெருமச்செறிவு, சிறுமச்செறிவு. இது கண்டுபிடிக்க ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் ஈஸியான மெத்தடே போடுறேன். I is equal to A1 plus A2 the whole square பெருமம். இப்போ A1 A2 என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஏன்னு சொல்லியாச்சு. அப்போ I பெருமம் is equal to A plus A whole square 2A whole square. அப்போ என்ன இருக்குன்னா 4A square இருக்கு. அப்போ இதுவும் A ஸ்கொயருங்கிறது செறிவு தான், என்ன சிறிய செறிவு. அப்போ 4I0 I பெருமம் சீக்கிரம். ரைட்டா? அப்போ I பெருமம் எப்போ அப்படின்னா வீச்சுகள் சமமாக இருந்தா 4I0. I சிறுமம் கண்டுபிடிச்சோம்னா I சிறுமம் A1 minus A2 the whole square. A1 A2 ஈக்குவல். அப்போ ஈக்குவல் நம்பர் நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 0. அப்போ I சிறுமம் வீச்சுகள் சமமாக இருந்தால் 0. வீச்சுகள் சமமாக இருந்தால் I சிறுமம் நமக்கு என்ன கிடைக்கும், 0. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா குறுக்கீட்டு விளைவு. இதுதான் புக்கில் போட்டிருப்பாங்க, வரிசையாக நிறைய ரிவிஷன் போட்டிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம அடுத்து போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக். எங்கிற டைப் வாங்க, எங்கிற டைப்பில் வாங்க. இப்போ ஈஸி தான். இங்கே வரணும், ஒரு டயக்ராம் வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஸ்க்ரீன் வச்சுட்டேன். சோர்ஸ், ஸ்லிட்டு, இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைச்சிப்போம். இது வந்து S1, இது வந்து S2. லைட் ரேஸ் இங்கேருந்து போகுது, இங்கேருந்து போகுது, போய் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பண்ணலாம், இது போ, புரியுதா? சென்டருக்கும் அந்த ஓபி அந்த இடத்த பார்த்தாச்சு. இப்போ இது வந்து ஸ்லிட்டு, இங்கே என்ன எழுதுறேன், ஸ்லிட்டு அதாவது துளை. இது வந்து ஸ்க்ரீனு, திரை. அப்போ இந்த துளைகளுக்கும் இந்த திரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் டின்னு சொல்லுவோம். இதில் வேற என்ன சார் முக்கியமானதுன்னா இந்த ரெண்டு ஸ்லிட்டோட கேப் எவ்வளோன்னு கேட்பாங்க. 0.03 மில்லிமீட்டர். யாருக்குள்ள கேப்பு, இந்த கேப்பு S1ஓட கேப்பு 0.03 மில்லிமீட்டர், S2ஓட கேப்பு 0.03 மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, அதாவது டி, ஸ்மால் டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.3 மில்லிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் டி. சரி, ஓகே. வேறு என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சென்ட்ரல் என்ன கிடைக்கும்னா இந்த லைட் ரேஸ் போய் மீட் பண்ணும், இன்டர்ஃபரன்ஸ் ஆகி போய் மீட் பண்ணும். மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓவில் எப்போவுமே பிரைட் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா சென்ட்ரல் பிரைட், மைய பெருமம்னு சொல்லணும். அப்போ இங்கே பிரைட் கிடைக்கும். அப்போ இங்கே எப்போவுமே என்ன இருக்கும்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு தான் நடைபெறும் சென்ட்ரலில். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து ஒரு டார்க், அதுக்கப்புறம் ஒரு பிரைட், டார்க். இந்த மாதிரி மாறி மாறி கிடச்சிட்டே இருக்கும். பிரைட் டார்க்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு மாறி மாறி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ பிரைட் டார்க் நம்ம என்ன பண்ணணும்னா மாறி மாறி கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ ஃபார்முலா போட்டலாம் இல்லையா? ஃபார்முலா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைட், செகண்ட் பிரைட், தேர்ட் பிரைட், ஃபஸ்ட்டு டார்க், செகண்ட் டார்க், தேர்ட் டார்க், இந்த மாதிரி தான் கேட்பான்.
அப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா மட்டும் படித்தாலே போதுமானது. என்ன ஃபார்முலானா, இப்போ பிரைட்டாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைட் இல்லை பிரைட்டாக இருந்தது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒய்னா யாருன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஒய், எந்த பிரைட் ஆகனா இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ், சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒய். சரி ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு பிரைட் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா n lambda d divided by small d. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிரைட், ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா அப்படின்னு சொல்கிற நம்பர் ஆஃப் பிரைட். லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த் யூஸ்டு, இந்த லைட்லேருந்து வரக்கூடிய வேவ் லென்த். டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன். ஸ்மால் டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஸ்லிட்ஸ். ஓகேங்களா, இதுதான் அந்த ஃபார்முலாவான எக்ஸ்ப்ளனேஷன். ஒய் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். அது டார்க் இருந்துச்சுன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு n plus 1/2 lambda d by d. அங்கே எண்ணில் ஏற்பட்டது பிரைட் அப்படின்னா அதோட ஒரு 1/2 அடுத்தது என்னவாக இருக்கும், டார்க்காக இருக்கும். அதான் 1 + 1/2 குறிக்குது. சில புக்கில் -1/2 போட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ரைட்டு. இப்போ நாங்கள் என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஒரு பிரைட்டுக்கு இன்னொரு பிரைட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், இது வந்து டார்க் இருந்தாலும் சரி பிரைட்டாக இருந்தாலும் சரி சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இந்த எண்ணில் நம்ம எங்கே போனோம்னா சென்டர்லேருந்து எத்தனை ஆகும் அதான் எண்ணு குறிக்குது. இங்கே இந்த எண்ணு குறிக்குது. அப்புறம் ரெண்டு எண்ணுமே எதை குறிக்குதுன்னா சென்டர்லேருந்து குறிக்குது. ஆனால் நமக்கு தேவை சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரைட்டுக்கும் இன்னொரு பிரைட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, ஒரு டார்க்குக்கும் இன்னொரு டார்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா பண்ணணும்னா பேண்ட்வித் அட்டையாகும். ரைட்டா, பட்டையாளத்துக்கான ஃபார்முலா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. இது பிரைட்டாக இருந்தாலும் சரி டார்க்காக இருந்தாலும் சரி ஒரே ஃபார்முலா தான். பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. ஏன்னா பேண்ட்வித் அப்படிங்கிறது நம்பரை சேர்ந்துருக்காரு, எத்தனாவது பிரைட் எத்தனாவது டார்க் அப்படிங்கிறத சேர்ந்துருக்காரு. பொதுவாகவே இந்த கேப் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது. அந்த டயக்ராமை பார்த்தோம்னா நமக்கு ஒரு புரியும். இதெல்லாம் டயக்ராம் போகும் இவ்வளோ அந்த டயக்ராம் இவ்வளோ டபுள் செட் இருக்கும். இதுதான் ரைட்டா. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஆம்ப்ளிடியூட் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது யாருன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரிஞ்சஸ் பிரைட் டார்க் சொன்னாலே அதுதான் இது இப்படி போட்டிருக்கிறேன். இது நமக்கு எல்லாமே எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆல் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல், இல்லை ஆம்ப்ளிடியூட்னு சொல்ல விட இன்டென்சிட்டி இருக்கும். ஆல் இன்டென்சிட்டிஸ் ஈக்குவல். அப்புறம் என்ன சொல்லலாம்னா இங்கிலீஷ் எழுதிட்டு நினைக்கிறேன், தமிழ் எழுதிடுறேன். செறிவுகள் சமம். செறிவுகள் சமம். ஒரு பிரைட்டுக்கும் ஒரு டார்க்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சமம். தொலைவுகள் சமம். ஓகேங்களா, அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா, முதல்ல ஆகு குறியீடு நடைபெறணும்னா n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். அழிவு குறியீட்டு நடைபெறணும்னா n + 1/2 லாம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா n = 1 2 3 போடுறேன். ஓகேங்களா, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இருக்குதா, இந்த ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் என்னன்னா லாம்டா, செகண்ட் மேக்ஸிமம் இருக்கா இது என்னன்னா 2 லாம்டா, தேர்ட் மேக்ஸிமம் இருக்கா 3 லாம்டா. சார் மினிமம் குறைவு இதான் இங்கே தானே 0 ஆகுது, இங்கே தானே 0 ஆகுது. அப்போ 0 ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா 1/2 லாம்டா, 3/2 லாம்டா, 5/2 லாம்டா, இந்த மாதிரி வரும். ஓகேவா, நான் மாற்றி போட்டுக்கிறேன். இங்கே தான் வரும் 3/2 லாம்டா, இது என்ன வரும்னா 5/2 லாம்டா, இது என்ன வரும்னா 7/2 லாம்டா. அப்போ இதெல்லாம் மினிமத்தை குறிக்கிறது, குறைவு குறிக்கிறது. n + 1/2 1 + 1/2 1 + 1/2 நமக்கு என்ன கிடைக்கும் 3/2. ஓகேவா, இதுதான் என்ன எங்கள் ரெட்டைக்குழி வாயுவில் நம்ம கண்டுபிடிச்சது பட்டையாளம் இது எல்லாமே. ஓகேவா, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பட்டையாளத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம். பீட்டா = n லாம்டா டி பை டி. அப்போ அலைநீளத்தை அதிகமாக வச்சுக்கணும், ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கான தொலைவு அதிகமாக வச்சுக்கணும், ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை கம்மியாக வச்சுக்கணும். அப்போ தான் அதிகமான
பட்டை காலத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வர முடியும். ஓகேங்களா, இது யங்கர் டைப்பில் வரையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்கோ பிராய்வு பார்ப்போம். ஃப்ரான்கோ பிராய்வில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிங்கிள் ஸ்லிட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்லிட்டு தான். எப்படின்னா இது மட்டும்தான். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஏன்னு சொல்லணும். ஓகேங்களா, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம்னா லைட்டு போகும். இப்போ இந்த லைட் என்ன பண்ணிப்பாங்கன்னா இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். இது போய் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் போய் போடும். இந்த இடத்துல சொன்னால் வழக்கம் போல. ஓகேவா, சில நேரம் என்ன பண்ணோம்னா லைட் ரேஸ் இங்கே போய் போட்டுருக்கோம். இந்த என்ன சொன்னால் பி. ஓகேவா, ரைட். இப்போ ஃப்ரான்கோ பிராய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மையத்தில் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து எப்போவுமே பொலிவு தான் கிடைக்கும், அதாவது பெருமை தான் கிடைக்கும். ரைட்டா, அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நமக்கு இன்டர்ஃபரன்ஸில் 2 லைட்டு வந்துச்சு. அப்போ 2 லைட்டு ஒரு இடத்துல சேர்ந்துச்சு. ஒன்று பிரைட்டும் ஒன்று டார்க்கும் கிடச்சிது. இங்கே ஒரு லைட்டு தான். ரைட்டா, ஸ்லிட்டுக்குள்ள ஒரு லைட்டு தான் போகுது. அப்போ ஒரு லைட்டு தான் போகுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிட்டை 2ஆக உடைக்கணும். ஓகேங்களா, அப்போ ஸ்லிட்டை நான் 2ஆக உடைச்சேன்னா இந்த ஸ்லிட்டை நான் 2ஆக உடைச்சேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட்டோட வேவ் லென்த் எப்படி இருக்கா, இந்த வேவ் லென்த் 2ஆக உடையும். இந்த வேவ் லென்த் எனக்கு என்ன பண்ணணும் 2ஆக உடையும். அப்போ 2ஆக உடைஞ்சுன்னு வச்சுங்களேன், ஃபார்முலா என்ன அப்படின்னா a sin theta is equal to n lambda. இப்போ நான் 2ஆக உடைச்சிட்டேன், a/2ன்னு உடைச்சிட்டேன். அப்போ எனக்கு லேம்டா என்ன பண்ணிடும், λ/2ன்னு உடையும். அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன மெயின்டைன் ஆகும் அப்படின்னா a sin theta is equal to n lambdaன்னு கிடைக்கும். அப்போ இங்கே உடைச்சிட்டேன்னா ஒரு வேவை 2ஆக உடைச்சிட்டேன். அப்போ ஒரு வேவ் 2ஆக உடைக்கும்போது ஒன்று பிரைட்டாக போகும், இன்னொன்று டார்க்காக போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பிரைட் அண்ட் டார்க்கும் சேர்ந்து டார்க் கிடைக்கும். ஓகேங்களா, கேன்சல் ஆகிடும். அப்போ மினிமம் கிடைக்கும், நமக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. 2 பிரைட்டு இல்லை 2 டார்க் போனால் தான் நமக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது 2 பிரைட்டு 2 டார்க்கில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு பிரைட்டாக ஒரு டார்க் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ இங்கேருந்து ஒரு பிரைட்டு ஒரு டார்க் போகும்போது ஈக்குவல் ஆகிடும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு மினிமம் எப்போ கிடைக்குது அப்படின்னா நான் ஸ்லிட்டை 2ஆக உடைக்கும்போது, செகண்ட் மினிமம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 4ஆக உடைக்கும்போது, தேர்டு மினிமம் எப்போ கிடைக்குதுன்னா 6ஆக உடைக்கும்போது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு மினிமம். ஓகேங்களா, அப்போ செகண்ட் மினிமம் 2வது சிரமம் அப்படின்னா ஸ்லிட்டை நான் எப்படி முடிக்கணும், 2வது சிரமம் அப்படின்னா a sin theta is equal to n lambda. இப்போ நான் ஸ்லிட்டை 4ஆக உடைப்பேன். அப்போ a/4 is equal to λ/4. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மறுபடியும் என்ன மெயின்டைன் ஆகும், a sin theta is equal to n lambda. ஓகே, அப்போ எண்ணுக்கு பதில் 1 2 3 4 அப்படின்னு போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடச்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா, அப்போ சிறுமத்துக்கான ஃபார்முலா என்ன, a sin theta is equal to n lambda. முதல் சிறுமம் தான் சரி, 2வது சிறுமம் தான் சரி, எண்ணுக்கு பதில் 1 2 3 மாற்றி போட்டுகிட்டே போயிட்டே வேண்டியதான். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 3ஆக உடைக்கிறேன். 3ஆக உடைச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேவ் லென்த் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆக உடைக்கும்போது வேவ் லென்த் λ/2 தான், அதில் மாற்றம் இல்லை. நான் 3ஆக உடைக்கும்போது ஒரு பிரைட்டு ஒரு டார்க் போகும், ஒரு பிரைட் போகும். அப்போ ஒரு பிரைட்டும் ஒரு டார்க்கும் சேர்த்துக்கும், ஒரே ஒரு பிரைட் போய் மட்டும் ஸ்க்ரீனில் போடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், பெருமம் கிடைக்கும். அப்போ நான் 3ஆக உடைக்கும்போது எனக்கு பெருமம் கிடைக்குது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா a/3 sin theta is equal to n lambda/2. ஓகேவா, அப்போ எனக்கு இந்த 3 மேலே போகுது. அப்போ நமக்கு என்ன வரும், a sin theta is equal to n வேண்டாம் 3 lambda/2. அப்போ அதை பார்க்க போகிறப்ப நமக்கு எப்படி தெரியுது, a sin theta is equal to n plus 1/2 lambda/3. n plus 1/2 lambda தெரியுதா? ஓகே, அப்போ அது வந்து பெருமத்துக்கான நிபந்தனை. அப்போ முதல் பெருமம்னா n = 1, 2வது பெருமம்னா n = 2, 3வது பெருமம்னா n = 3. ஓகேங்களா, இதுதான் என்னன்னா ஃப்ரான்கோ டைப்ராக்ஷன். முதல் சிரமம், 2வது சிரமம், 3வது சிரமம். முதல் சிரமம் அப்படின்னா a sin theta is equal to n lambda, எண்ணுக்கு பதிலாக 1 போடணும். 2வது சிரமம் அப்படின்னா a sin theta is equal to n lambda, எண்ணுக்கு பதிலாக 2 போடணும். பெருமம். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டோம்னா இந்த
ஃப்ரான்கோ டைஃப்ராக்ஷன் நமக்கு புரிஞ்சிடும். இப்படி இருக்கு முதல் சிறுமம். இப்போ முதல் சிறுமத்துக்கான காரணம் என்ன? A sin theta is equal to n lambda. முதல் சிறுமம்னா n is equal to 1, A sin theta is equal to lambda. ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா sin theta is equal to theta ன்னு எழுதலாம். அப்போ theta is equal to lambda by A. ஓகேங்களா? அப்போ முதல் சிறுமம் எங்கே ஏற்படுதுன்னா இங்கே தான் ஏற்படுது. அப்போ இது lambda by A. ரெண்டாவது சிறுமம் எங்கே ஏற்படுது? இங்கே ஏற்படுது. அப்போ இது என்ன சொல்லலாம்னா 2 lambda by A. மூணாவது சிறுமம் இங்கே ஏற்படுது 3 lambda by A. முதல் பெருமம்னா யாரு? மைய பெருமம் 1. மைய பெருமம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா இது ஒரு lambda by A, இது ஒரு lambda by A, 2 lambda by A அப்படிங்கிறது மைய பெருமம், சென்ட்ரல் மேக்ஸிமம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? லேம்டாக்கும் 2க்கும் 1க்கும் 2 கிடையாது இருக்குது யாரு அப்படின்னா 1.5. அப்போ 3/2 lambda by A. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? 5/2 lambda by A. எப்படி புரியுதா? அப்போ இது வந்து சிறுமம், இது பெருமம். lambda by A 3/2. ஏன்னா 1க்கும் 2 கிடையாது, 1 2 இந்த இடத்துல என்ன 3/2. அவங்க 1 3/2 கேன்சல் பண்ணால் 1.5 2. ஓகேவா? இது ஃப்ரான்கோ பிராய்வு. இது மைய பெருமத்துக்கான ஃபார்முலா. மைய பெருமம்னா தீட்டாவோட தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 lambda by A அப்படிங்கிறது மைய பெருமம், சென்ட்ரல் மேக்ஸிமம். முதல் சிறுமம் முதல் பெருமம், ரெண்டாவது சிறுமம் ரெண்டாவது பெருமம், மூன்றாவது சிறுமம் மூணாவது பெருமம், வரிசையாக இருக்கும். ஆம்பிளிடியூட் எப்படி இருக்குது? மையத்தில் அதிகம், போக போக குறைவு. அப்போ செறிவு மையத்தில் அதிகமாக இருக்கும், போக போக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் ஃப்ரான்கோ பிராய்வு. ஓகேங்களா? டைஃப்ராக்ஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் தலைவிளைவு. தலைவிளைவு மேக்ஸ்வெல்லோட கருத்துப்படி மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா அதிர்வுறதுனால தான் ஒளி அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறதுன்னா பரவுது அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தகுந்த மெட்டீரியல் ஒன்று யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த தனித்தனி திசைகள்லாம் நல்லா என்ன பண்ணால் பிரிக்க முடியும். மின்புலத்துடைய திசையை காந்தப்புல திசையை நம்மளால் என்ன பண்ணால் பிரிக்க முடியும். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு மின்புலத்தின் திசை தேவைன்னா மின்புலத்தின் திசையை எடுத்துக்கிறது, காந்தப்புலத்தின் திசை தேவை காந்தப்புலத்தின் திசையை எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி திசையை நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தலைவிளைவு. ஓகேங்களா? அப்போ திசைகளை பிரித்தோம்னா அதுக்கு பேர் தலைவிளைவு. ஏதாவது ஒரு திசை, ஒன்று மின்புலத்தின் திசை இல்லை காந்தப்புலத்தின் திசை, ஏதாவது ஒரு திசையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் 2 வகை இருக்குது. 2 வகை என்னென்னா முழுவதும் இது பண்ணுறது, கம்மியாக இது பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மின்புலம் இருக்குது, காந்தப்புலம் இருக்குது, வெவ்வேறு திசைகள் இருக்குது, செங்குத்தான திசைகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் பிரிக்க போகிறேன். ஏன்னா இதை நான் பிரிக்கிறதுக்கு எனக்கு 4 முறைகள் இருக்குது. என்ன முறைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு முறை தேர்ந்தெடுத்து உட்கவுதல். ரெண்டாவது முறை ஒளி எதிரொலி. மூன்றாவது முறை ஒளி விலகல். ஒளி விலகல் சொல்றத இரட்டை ஒளி விலகல்னு சொல்லலாம். அதான் கரெக்டான வார்த்தை, இரட்டை ஒளி விலகல். ஸ்கேட்டரிங், சிதறல். ரைட்டா? இந்த 4 முறைகள் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒளியுடைய மின்புல திசையோ இல்லை காந்தப்புல திசையோ நம்ம பிரிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தலைவிளைவு. தலைவிளைவுங்கிறது யாரோட பண்பு அப்படின்னா குறுக்கலைகளின் பண்பு. குறுக்கலையாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தலைவிளைவை ஒபே பண்ணும். ஓகேங்களா? அப்போ தலைவிளைவுங்கிறது யாரோட பண்பு அப்படின்னா குறுக்கலைகளோட பண்பு. ஓகேங்களா? இப்போ 4 பார்ப்போமா வரிசையா? 4 ரொம்ப பெருசான்னு பார்க்கணும்னா
நான் என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. தேர்ந்தெடுத்து விட்டவர் என்ன பண்ணுன்னா டர்மலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்குது. டர்மலைன் யார் அப்படின்னா போலரைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? போலராய்டுன்னு சொல்லுவாங்க. போலராய்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலைவிளைவு அடையாத ஒளியை தலைவிளைவு அடைந்த ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் யார் அப்படின்னா போலராய்டு. ஓகேங்களா? போலராய்டுங்கிறப்ப நம்ம 2 போலராய்டு யூஸ் பண்ணணும். செலக்டிவ் அப்சர்வேஷன் சொன்னபடி 2 போலராய்டு என்ன சார் அப்படின்னா, ஒன்று இப்போ இது வந்து தலைவிளைவு அடையாத ஒளி. அப்போ இதில் மின்புல திசையும் இருக்குது, காந்தப்புல திசையும் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதாவது ஒரு திசை தான் நமக்கு வேணும். இப்போ அனைத்து திசைகள்லையும் இதோட பரவு இது இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு திசை தான் வேணும். நான் போலராய்டு வச்சேன். இதனுடைய செறிவு வந்து என்ன அப்படின்னா I இல்லை I0 வச்சுக்கோங்க. அப்போ முதல் போலராய்டை அது கிராஸ் பண்ணுது. அப்போ முதல் போலராய்டை கிராஸ் பண்ணும்போது அதோடைய செறிவு பாதியாக குறையும். அதோடைய செறிவு என்ன பண்ணுது, நமக்கு பாதியாக குறையும். அப்போ 2வது போலராய்டை வைக்கணும். இது தலைவிளைவு ஆக்கி, இது தலைவிளைவு ஆய்வு. ஏன் சார் ஆய்வுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதை ரொட்டேஷன் பண்ணுவோம். இதை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு 0வில் வச்சுருக்கோம். இதுவும் 0, இதுவும் 0. இது ரெண்டுக்குள்ள ஆக்சிஸ் வந்து 0 இருந்துச்சு. 0 இருக்கும்போது நமக்கு இன்டென்சிட்டியே இல்லை. ஓகேங்களா? இன்டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணல, நமக்கு கிடைக்கல. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, செறிவு I வந்து ஃபஸ்ட்டு 0வில் இருந்துச்சு. நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறேன்? 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இன்டென்சிட்டி கிடச்சிது. வெளியில் லைட் வந்தது. ஓகேங்களா? அப்போ 90 டிகிரியில் லைட் வருது மேக்ஸிமம். திரும்ப 180ல் 0 ஆகிடுச்சு. திரும்ப 270ல் லைட் வருது. திரும்ப 360 0 ஆகிடுச்சு. அப்போ ஒவ்வொரு 90 டிகிரிக்கு நமக்கு என்ன பண்ணலாம், 0 to மேக்ஸிமம் போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ 0 to மேக்ஸிமம் ஒவ்வொருத்தரையும் நம்ம இருக்குது போயிட்டு. ரைட்டா? அப்போ என்ன அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம், முழுவதும் தலைவிளைவு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சிலது 0 வராது. 0 வராதுன்னா கொஞ்சோண்டு நமக்கு லைட் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பகுதி தலைவிளைவு அடைந்த ஒளி. எப்படி எக்ஸாம்பிள்னா இந்த எவ்வளோ 0வே ரீச் பண்ணாது, நமக்கு கொஞ்சோண்டு லைட் வந்துக்கிட்டே இருக்கும். இதை என்ன சொல்லணும்னா பகுதி தலைவிளைவு அடைந்த ஒளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். அப்போ மாலஸ் அப்படிங்கிற ஒரு மாலஸ் விதி. ஒரு தலைவிளைவு அடையாத ஒளி முதல் போலரைடை கிராஸ் பண்ணுது, 2வது போலரைடை கிராஸ் பண்ணுது. 2வது போலரைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்பெண்டிகுலராக வச்சுக்கிறோம். சும்மா தெரியுறதுக்கா இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? குறிப்பிட்ட கோணத்தில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஒளி பரவும் திசை அப்படின்னா, இது ஒளி பரவும் அச்சு. இப்படி ஸ்லேடு மாதிரி. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா போலரைடை கிராஸ் பண்ணி போகுது. அப்போ போலரைடை கிராஸ் பண்ணும்போது இது I0 இருக்கும், இது I0/2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ வெளியில் வர ஒளி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா I0 cos² θ டிபெண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ தலைவிளைவு ஆய்வியை கடந்து வரக்கூடிய ஒளியின் செறிவானது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா I0 cos² θ ஈக்குவல். யார் சார் அந்த cos² θ அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ்க்கும் பரவு அச்சுக்கும், ஓகேங்களா, போலரோட அச்சு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இல்லையா, இந்த அச்சுக்கும் உள்ள தீட்டா. ஓகேங்களா? அப்போ இதுக்கும் போலரோட வச்சுக்கோங்க இல்லையா, ஆய்வு வச்சுக்கோங்க இல்லையா, அதுக்கும் உள்ள தீட்டாவை கொடுக்கும் அந்த காசு தீட்டா. இதுதான் மாலஸ் விதி. ஓகேங்களா? I0 இருக்கிறது எப்போவுமே ஒரு போலரை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது I0/2 மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். எதிர்வினை.
இப்போ என்ன வந்து லைட் ரேஸ் இப்படி வரும், இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும், ரிஃப்ராக்ட் ஆகி போகும். ஓகேவா? அப்போ லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, ரீஃப்ராக்ட் ஆகி போகுது. இந்த ரீஃப்ராக்ட் ஆகி போகிறது என்ன பண்ணணும்னா பகுதி தலைவிளைவு உடைந்த அடி, பகுதி தலைவிளைவு அடைந்த ஒளி. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இல்லையா, அது தலைவிளைவு அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த படுகோண மதிப்புக்கு, எந்த படுகோண மதிப்பு, இதான படுகோணம், நார்மலுக்கு செங்குத்துக்கும் இன்சிடென்ட் படுகதிற்கும் இடையான கோணம் படுகோணம். எந்த படுகோண மதிப்பிற்கு ஒளிவு ஆனது தலைவிளைவு அடைகிறதோ அந்த படுகோண மதிப்பு நம்ம என்ன சொன்னோம்னா ஐபி போலரைசிங் ஆங்கிள், தலைவிளைவு கோணம் அப்படின்னு சொல்லுவோம், தலைவிளைவு கோணம். ஓகேங்களா? அப்போ அந்த தலைவிளைவு கோணம் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஊடகத்தை டிபெண்ட் பண்ணிருக்கோம். நம்ம ரீஃப்ராக்ட் ஆகி போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இல்லையா ஒளிவிலகல் அடைவதற்கு நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஊடகம், அதை டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் யார் சொல்லியிருப்பாருன்னா ப்ரூஸ்டர் சொல்லியிருப்பார். ப்ரூஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா ப்ரூஸ்டர் விதி, ப்ரூஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா tan ஐபி, ஐபினா வேற கிடையாது, எந்த படுகோண மதிப்புக்கு ஒளி தலைவிளைவு அடைகிறதோ அந்த படுகோண மதிப்பு ஐபி. tan ஐபி ஈக்குவல் டு ஒளி விலகல் எண், இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா ரெட்டை ஒளிவிலகல். ரெட்டை ஒளிவிலகல்னா என்னன்னா ஒரு நைக்கோல் படத்தை எடுத்துக்கோங்க. நைக்கோல் படத்தை எடுக்கும்போது ஒரு லைட் அதில் வந்து படம் பட்டு என்ன பண்ணுன்னா ரெண்டாக பிரியும். ஓகேங்களா? ஒன்று ஸ்பீடு அதிகமாகவும் ஒன்று ஸ்பீடு கம்மியாகவும் போகும். அப்போ இந்த ஸ்பீடு அதிகமாக போகிறது என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வெளியில் போயிடும். ஸ்பீடு கம்மியாக போகிறது என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவிளைவு அடைந்து வெளியில் வரும். ஓகேங்களா? இது சாதாரண ரே ஒன்று, எக்ஸ்ட்ராடினரி ரே ஒன்று, ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி ரே ஒன்று. அந்த எக்ஸ்ட்ராடினரி ரே தான் நமக்கு என்ன பண்ணணும்னா தலைவிளைவு அடைந்து வெளியில் வரும். ஓகேங்களா? இது இரட்டை ஒளிவிலகல். ஒளி சிதறல் அப்படின்னா சூரியன்லேருந்து வர்ற ஒளி இந்த நீர்த்து வெள்ளைகள் இருக்கு இல்லையா, அதில் பட்டு ஒளி சிதறல் அடையும் பொழுது என்ன பண்ணுவோம்னா தலைவிளைவு அடைந்து பூமிக்கு வரும். ஓகேங்களா? இது ஒளி சிதறலால் ஏற்படக்கூடிய தலைவிளைவு. இவ்வளோதான் இந்த வேவ் ஆப்டிக்ஸில். இதில் இன்னும் டாபிக் இருந்தால் என்ன பண்ணோம்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்னும் டாபிக் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ரே ஆப்டிக்ஸோட சேர்த்து நடத்துவோம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.